வெயிட். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதான் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அதாவது எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு நண்பர் கேட்டார், நீ எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டியா, நல்லது செய்கிறேன்னு இப்படியே தான் போவியா அப்படின்னாரு. ஆமாப்பா அப்படின்னு சொன்னேன். இப்போ அதே தான் சொல்கிறேன். நீங்கள் புறம் பேசுங்க, சரியா, வச்சு செய்யுங்க, இங்கே குத்துங்க, பின்னால் குத்துங்க, என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். நான் நல்லது செய்கிறத நான் நிறுத்த மாட்டேன். நான் அப்படியே தான் இருப்பேன். நீங்கள் அப்படி போங்க, இப்படி போங்க, நேராக போங்க, எப்படி வேணாலும் போங்க, நான் என்னோடய பாதையில் போயிட்டே தான் இருப்பேன். சரியா? வேணும்னா வாங்க. நான் நல்லது செய்வதை, நல்ல வழியில் போவதை எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் நிறுத்தி கொள்ள மாட்டேன். ஏன்னா என் கூட இருக்கிறது மனுஷங்க இல்லை, இறையர்களும் குருவர்களும். இன்னொரு விஷயம் கூட, ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், நிறைய விஷயங்களுக்கு அது ஏன்னு உங்களுக்கே புரியும். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டேக் கேர். உடம்பையும் மனசையும் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா நான் கொஞ்சம் பட்டு தெளிஞ்சு வந்துட்டேன், பத்திரமா பார்த்துக்காம விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் இப்படி வந்தேன். ஸோ என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், உடம்பையும் மனசையும் பத்திரமா பார்த்துக்குங்க, சரியா? வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். எப்பவுமே சொல்கிற டைலாக்கு, வாய்ப்பு இருந்தால் நினச்சி பாருங்கள், வசதி இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். இறையர்கள் குருவர்கள் துணையோட வாழ்க வளமுடன்.